மனதுக்குள்ள அவ்வளோ ரகசியங்கள், அவ்வளோ வலி வேதனைகள் இருக்கும். ஆனால் ஒரு விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்து பெண்கிட்ட இருந்து தன்னை பற்றின எந்த ரகசியத்தையும் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வாங்கிடவே முடியாது. இந்த உலகம் அவங்கள அப்படியே புடம் போட்டுறது, அடிச்சு 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 நிமித்தி அவங்கள ஒரு வழிபடுத்தி அந்த பெண்மையே ஒரு ஆண் தன்மையை மாத்திடுது. அந்த விருச்சிகத்தை சந்திரன் நீசம்ன்றப்போ அந்த அன்புக்கு ஏங்கிறதுக்குள்ளவே இந்த விருச்சிக ராசி விருச்சிக பெண் அன்புக்கு ஏங்கி அன்பால ஏதாவது ஒன்று செஞ்சு, அன்புக்காக செஞ்சு, பழக்கத்துக்காக ஒன்று செஞ்சு, பழக்கத்துக்காக கடன் கொடுக்கறது, பழக்கத்துக்காக ஒரு விஷயத்தை செய்யறது, எடுத்துக்கன்னு சொல்றது, அதன் மூலமா மனவேதனைப்படுறது, அதன் மூலமா நஷ்டப்படுறது, அதன் மூலமா நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சு அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்றது எல்லாமே இந்த விருச்சிக ராசி விருச்சிக பெண்கள் தான். இந்த கணவரால் மிகப்பெரிய மனவேதனைக்கு ஆளாயிடுவாங்க. சரி, இந்த இடத்துல கணவரால் மனவேதனை அடைகிறோம், கணவர் உறுதுணையா இல்லை, நம்ம ஏமாற்றப்பட்டோம், நம்ம நினைச்சபடி வாழ்க்கை அமையலை, அதுக்குள்ள குழந்தைகளும் உருவாயிட்டாங்க. வாட் நெக்ஸ்ட்? என் கணவனுக்கான மரியாதையை வெளியில நான் தானே வாங்கி தரணும், நான் சொல்றது நான் காட்டுறதானே என் கணவனோட பிம்பம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு கணவன் மீது தன்னுடைய பிறந்த வீட்டில் ஒரு நல்ல பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க, தன்னுடைய நட்பு வட்டத்தை கிரியேட் பண்ணுவாங்க. வெளி உலகத்துக்கு என் கணவனை போல ஒரு சிறந்த மனிதன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு இந்த விருச்சிக ராசி விருச்சிக இருக்கும். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் அந்த உண்மையான வாழ்க்கை நிலை இருக்கும். கணவனால் மனவேதனை அடையாத விருச்சிக ராசி விருச்சிக பெண்களே இல்லை. வணக்கம். இன்றைய தினம் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன பெண்களுடைய குணாதிசயங்களோட வாழ்க்கை முறை பத்தி பேச போறோம். காலபுருஷ தத்துவத்துல 8ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம். விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய். விருச்சிகத்தோட சிம்பிள் பாத்தீங்கன்னா தேள். இதெல்லாம் நம்ம இந்த லக்னம் ராசியை சேர்ந்த பெண்களோட நீங்க ரொம்ப எளிமையா தொடர்புபடுத்த முடியும். தேள் அப்படின்ன உடனே அவங்க வார்த்தைகள்லாம் அப்படி தேள் கொட்டுற மாதிரி பேசுவாங்கன்னா அப்படி இல்லை. நீங்க தேளை அது பாட்டுக்கு போச்சு அப்படின்னா நீங்க பேசாம இருந்துச்சுன்னா அது ஒண்ணும் பண்ணாது. அது நீங்க சீனிங்கன்னா தான் அதோடைய விஷம் உங்களுக்கு தாக்கும். அப்போ ஒரு விருச்சிக ராசி பெண் என்பவள் ரகசியங்களின் கூடாரம். ஏன்னா அது ஒரு ஆளும் கிணறு மாதிரி, ஒரு பெரிய கிணறு. மனதுக்குள்ள அவ்வளோ ரகசியங்கள், அவ்வளோ வலி வேதனைகள் இருக்கும். ஆனால் ஒரு விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்து பெண்கிட்ட இருந்து தன்னை பற்றின எந்த ரகசியத்தையும் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வாங்கிடவே முடியாது. இயல்பாக இருப்பாங்க, எல்லார்ட்டையும் பேசுவாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, அங்கே இங்கேயும் போயிட்டு இருப்பாங்க, கடுமையான உழைப்பாளிகள். இது எல்லாமே விருச்சிக ராசி விருச்சிக பெண்ணுடைய குணாதிசயங்களாக இருக்கும். ஆனால் அவர்களிடம் நீங்கள் பேசி ஒரு விஷயத்த நீங்கள் வாங்க முடியாது. ரகசியங்கள் கூடாரம். அந்த பொண்ணுடைய மனசில் என்ன ஓடிட்டு இருக்கு, எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கும், எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு உங்களால் யூகிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா அவங்க ஒரு அன்பான மனுஷி தான். ஆனா இந்த உலகம் அவங்கள அப்படியே புடம் போட்டுறது, அடிச்சு 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 நிமித்தி அவங்கள ஒரு வழிபடுத்தி அந்த பெண்மையே ஒரு ஆண் தன்மையை மாத்திடுது. இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுடா அப்படிங்கிற இந்த எல்லைக்கு போறது எல்லாமே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்து பெண்கள் தான். ஏன்னா அவங்க ஆரம்பத்துல எல்லோரையும் நம்புறது, வெகுளியா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, எல்லோருக்கும் உதவி செய்யறது, சிரிச்ச முகமா இருக்கிறது, பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், வேணுமா எடுத்துக்கோங்க, இப்படி ஒரு தாராள குணத்தோட இருக்கிறது, எல்லாரையும் நம்புறது, இது ரொம்ப முக்கியமானது. எல்லாரையும் நம்புறது, எல்லாரோட அன்புக்கும் ஏங்குறது. அப்போ அந்த விருச்சிகத்தை சந்திரன் நீசம்ன்றப்போ அந்த அன்புக்கு ஏங்கிறதுக்குள்ளவே இந்த விருச்சிக ராசி விருச்சிக பெண் அன்புக்கு ஏங்கி அன்பால ஏதாவது ஒன்று செஞ்சு, அன்புக்காக செஞ்சு, பழக்கத்துக்காக ஒன்று செஞ்சு, பழக்கத்துக்காக கடன் கொடுக்கறது, பழக்கத்துக்காக ஒரு விஷயத்தை செய்யறது, எடுத்துக்கன்னு சொல்றது, அதன் மூலமா மனவேதனைப்படுறது, அதன் மூலமா நஷ்டப்படுறது, அதன் மூலமா நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சு அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்றது எல்லாமே இந்த விருச்சிக ராசி விருச்சிக பெண்கள் தான். இப்போ இவங்களுடைய அதிபதி செவ்வாய், சந்திரன் செவ்வாய். விருச்சிக ராசியா இருக்கிறீங்கன்னா உங்க சந்திரன் அங்க விருச்சிகத்துல இருக்கும், அது செவ்வாய் வீடாகவும் இருக்கும். லக்னாதிபதி இவங்களுக்கு செவ்வாய், அங்க சந்திரனும் நீசம். இவங்களுடைய லைஃப் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப பெரிய கனவுகளோட திருமண வாழ்க்கைக்கு அந்த திருமண பந்தத்துக்கு நுழைவாங்க. நல்ல கணவர், நல்ல ஒரு மாமனார் மாமியார், ஒரு இன்னொரு வாழ்க்கைக்கு நம்ம நுழையிறோம். நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம கணவருக்கு உறுதுணையா இருந்து, நம்ம எல்லா வகையிலையும் ஒரு உற்ற துணையா இருந்து, அவங்க குடும்பத்தையும் நம்ம குடும்பமா பாவிச்சு நம்ம ஒரு நல்ல மருமகள்ன்ற பேர் எடுத்துடணும், நல்ல மனைவியா நடந்துக்கணும், ஒரு தாயாக அந்த வீட்டுக்கு நம்ம ஒரு மருமகளாக நம்ம செயல்பட்டணும்னு ஒரு பெரிய கனவோட அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் மிக குறுகிய காலத்திலேயே நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்,
நம்மளை ஏமாத்திட்டாங்கன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த கணவரால் வந்து மிகப்பெரிய மனவேதனைக்கு ஆளாயிடுவாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல கணவரால் மனவேதனை அடைகிறோம், கணவர் வந்து உறுதுணையா இல்லை, நம்ம ஏமாத்தப்பட்டோம், நம்ம நினைச்சபடி வாழ்க்கை அமையலை, அதுக்குள்ள குழந்தைகளும் உருவாயிட்டாங்க. வாட் நெக்ஸ்ட்? அங்கதான் அந்த விருச்சிக ராசி பெண் வந்து பூ ஒன்று புயலாக மாறுறது. பெண் தன்மை எல்லாம் உடைஞ்சு நசுங்கி ஏமாற்றப்பட்டு இடிஞ்சு உட்கார்ந்து இனி நானே எல்லாம். இந்த குழந்தைகளுக்கு அம்மா மட்டும் இல்லை, நம்ம குழந்தைக்கு நாம தான் அப்பா. இந்த வீட்டுக்கு மருமக இல்லை, நாம தான் மருமகன். இந்த வீட்டுக்கு மகனா இருந்தவன் வேஸ்டா இருக்கான், இந்த வீட்டுக்கு நாமளே மகனா இருப்போம். ஒரு ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக எழுந்து நின்று ஓகே இப்படி ஆயிடுச்சு, இதை நம்ம வந்து சரி கட்டுறோம் அப்படின்னு அந்த குழந்தைகளை வந்து அவங்க அப்பா வந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு பில்லரா இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் உணர்ந்துடாம, அப்பாவுடைய ஸ்பரிசம் இல்லாம நம்ம இருக்கிறோம்ன்றது அந்த குழந்தைங்க உணர்ந்துடவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்து அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா அப்படியே அனுசரிச்சு அந்த குழந்தைகளை அப்படியே கொண்டு வருவாங்க. ஸ்கூலுக்குலாம் போய் நிற்பாங்க, காலேஜில் போய் நிற்பாங்க, குழந்தைங்களோட எல்லா ஃபங்க்ஷன்லையும் போய் கலந்துக்குவாங்க. அதே போல அந்த குழந்தைங்க மனசுல அப்பா மேல ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுலயும் கவனமா இருப்பாங்க. அப்பா வேலையா இருப்பாரு, நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க அப்படின்னு கொண்டு வருது. ஏன்னா செவ்வாய் தான் அங்கே அதிபதி. அப்ப செவ்வான கணவனுக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த குழந்தைங்க நம்ம கணவனை மதிக்கணும், நம்ம பிரச்சனை நம்மளோட அப்படின்னு கணவனை பத்தி குழந்தைகள்கிட்ட விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அப்பா நல்லவர் தான், அப்பா வந்து என்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்காரு, நமக்காக வெளில போயிருக்காரு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், நீங்க அப்பாவை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு எல்லாமே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்ன பெண்கள்கிட்ட இருக்கும். தன் கணவனை மற்ற இடங்கள்ல விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதிபதி செவ்வாங்க, கணவனுக்காக நிக்கிறது. எங்க வீட்டுக்காரர் போல அது பொய்யா கூட ஒரு பகட்டா கூட சொல்லுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஹஸ்பண்ட் வரமாட்டார், நீ போமா நான் ஏன் வரணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணை வந்து அவமதிச்சிருவார். வீட்டுக்குள்ள கத்திட்டு திட்டிட்டு கணவன் சண்டை கூட போட்டுட்டு அதே திருமண ஃபங்க்ஷனுக்கு தனியாலா போய் நின்று எங்க வீட்டுக்காரர் வந்து ஆஃபீஸ் விஷயமா வெளில போயிட்டாரு, அவர் வர்றேன்னு தான் சொன்னாரு, நான் தான் வந்து இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் ஆஃபீஸ் லீவ் போடாமல் ஒர்க்கை பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன், எங்கள் சார் மாதிரி என்னை பார்த்துக்க முடியாது. மனசுக்குள்ள அவ்வளோ வேதனை இருக்கும். நம்ம சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் என் கணவனுக்கான மரியாதையை வெளியில் நான் தானே வாங்கி தரணும், நான் சொல்கிறது நான் காட்டுறதானே என் கணவனோட பிம்பம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வந்து கணவன் மீது தன்னுடைய பிறந்த வீட்டில் ஒரு நல்ல பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க, தன்னுடைய நட்பு வட்டத்தில் கிரியேட் பண்ணுவாங்க. வெளி உலகத்துக்கு என் கணவனை போல ஒரு சிறந்த மனிதன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் இருக்கும். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் அந்த உண்மையான வாழ்க்கை நிலை இருக்கும். கணவனால் மனவேதனை அடையாத விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்து பெண்களே இல்லை. கணவனுக்கான மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்ன பெண் தான். அப்ப ஒரு ஆண் உங்களுக்கு ஒரு விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்து பெண் மனைவியாக அமைகிறாள் என்றால் உங்களுக்கான மரியாதையை தேடி கொடுக்க போற அந்த ஜீவன் உங்க மனைவி தான். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கணவனால் மனவேதனை அடைஞ்சு கணவன் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டுரும். அவனை நாம எங்கேயும் விட்டு தரதில்லை, ஆனா இவன் நம்மளை எல்லா இடத்தையும் விட்டு கொடுத்துறானே, வர்றவங்ககிட்ட எல்லாம் என் மனைவி சரியில்லைன்றான், இன்னும் அவனுக்கு நம்ம என்னதான் செய்யறது? அந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்து பெண் மீது அந்த கணவன் வந்து எப்பவுமே ஒரு வெறுப்புல இருக்கிறது, எப்பவுமே ஒரு திருப்தி இல்லாமலே இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏன்னா இவங்களே வந்து ஆளுமையா இருக்கிறாங்க. இவங்களுடைய அதிபதியை செவ்வாய்ங்கிறப்ப செவ்வாய் தான் எல்லா வகையிலும் இறங்கி வேலை செய்யறது. தைரியம் செவ்வாய்னா தைரியம் தான், வீரம் வேகம் இதெல்லாமே செவ்வாய் தான். அப்ப ஒரு வீட்டுல அந்த பெண் வந்து வேகமும் விவேகமாவும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு பெண்மணியாவும் இறங்கி வேலை செய்யக்கூடிய உழைப்பாளியாவும் இருந்தாங்கன்னா அங்க கணவர் வந்து டவுன் ஆயிடுறாருன்னு தான் அங்க விதி. அப்ப அவருக்கு இந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பாவே இருக்கும், நீ என்னை விட ஆளுமையா இருக்கு அப்படின்னு. இதுதான் அந்த சைக்காலஜி. அப்ப என்ன ஆகும்? தன்னுடைய கணவன் மீது வெறுப்பாகி கல்யாணத்துக்கு பிறகும் கூட தன் தந்தையின் பெயரோடையே பயணிப்பாங்க. தன் பெயர் பின்னாடி தன் கணவர் பெயர் போட வேண்டிய இடத்துல கணவர் பெயரை போடுறதுக்கு அந்த பொண்ணுக்கு மனசு ஒப்பாம தன் தந்தையோட பெயரையோடையே பயணிக்கும். சரி, தந்தை தான் வந்து இந்த பொண்ணுக்கு மன உறுதியை கொடுத்துறாருன்னா அங்கேயும் பிரச்சனை இருக்கு. கணவருக்கு தந்தை பரவாயில்ல அப்படின்னு தான். தந்தை எப்படின்னா அந்த பொண்ணுக்கு எல்லாமுமா இருப்பாரு, ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துல அந்த தந்தையை வந்து இவங்க இழந்துடுறாங்க வெகு சிறு வயதிலேயே. அப்படி இல்லைன்னா தந்தையோடைய அந்த அன்பு வந்து மாற்றம் உட்பட்டுருது. அப்பாவே ஏதோ ஒரு மனவேதனை படுத்திடுறாரு, இல்ல அப்பாவால் மனவேதனை அடைஞ்சிடுறாங்க. அப்பாவால் மனவேதனைப்படாத விருச்சிக ராசி விருச்சிக லக்னமே இல்லை. ஆனா இவங்க அப்பாவுக்கு உயிரே கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்க. அங்க வந்து இவங்களுக்கு வந்து அப்பா வந்து உறுதுணையாகவும் இருந்திருப்பார், மனவேதனையும் ஏற்படுத்தியிருப்பார் அப்படிங்கிற கணக்கு தான். அப்ப ஆண்களால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு ராசி லக்னம்னா அந்த விருச்சிக ராசியை சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு எல்லா வகையிலும் நீதான் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு இந்த காலம் இந்த 8ஆம் இடம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சாபத்தை கொடுத்துரும். அப்ப என்ன ஆகும்? ஒரு ஆண் செய்ய வேண்டிய
அத்தனை சாகசங்களையும் இந்த பொண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கும். உழைப்புக்கு பேர் போனது இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்ன பெண்கள் தான். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அயராத உழைப்பு, அசராத உழைப்பு. ஏன்னா 2 ரோலையும் பிளே பண்ண வேண்டியிருக்கு. கணவன் ரோலையும் பிளே பண்றாங்க, மனைவி ரோலையும் பிளே பண்றாங்க, அப்பா ரோல், அம்மா ரோல், மகன் ரோல், மகள் ரோல், மருமகளாவும் செயல்படணும், அந்த வீட்டுக்கு மகனாவும் செயல்படணும். மாமியார் மாமனார் எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பையன் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து எந்த வகையிலையும் ஒரு உறுதுணையா இல்லைங்கிறது தெரியும். ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. என் பையன் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கஷ்டப்படுறான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாமனார் மாமியாருக்கும் சாப்பாடு போடுறது இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்ன பெண் தான். திட்டிகிட்டே இருக்கும் அந்த மாமியார். ஆனாலும் இவங்க கரெக்டா அவங்களுக்கு மாத்திரை எடுத்து வைக்கிறது, சாப்பாடு எடுத்து வைக்கிறது, எதுல உப்பு போடணும், உப்பு கம்மியா போடணும், சக்கரை அதிகமா போடணுமா கம்மியா போடணுமா, அந்த மாமனார் மாமியாருக்கு பார்த்து பார்த்து செஞ்சு ஒரு மிகச்சிறந்த மருமகளாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே மாமனார் மாமியாரும் இவங்களை வந்து கடிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு தெரியும் இந்த 2 பெரியவங்களையும் நம்ம விட்டோம்னா ஆல்ரெடி மகங்காரன் விட்டுட்டான், நாம தான் அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளும் அவங்களை விட்டோம்னா இவங்களுக்கு நாதி கிடையாதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். ஆனாலும் இதை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் அவங்க வசப்பாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு அதை கேட்டும் கேட்காம இவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு வாழ்க்கை பாருங்க. ஆனா இவங்களுடைய அந்த தியாகமும் அந்த விஷயமும் உங்களால அங்கீகரிக்கப்படாது. அந்த மாமனார் மாமி கடைசி வேணும்னா மிஞ்சி போனா மரணப்படுக்கையில அந்த மாமியார் சொல்லு நீ என்ன நல்லா பாத்துக்கிட்டமா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? இவங்க சிரிப்பாங்க, அப்படியாமா கடைசியா சொன்னி பலருக்கு அந்த பாக்கியம் இருக்காது. கடைசி வரைக்கும் திட்டிட்டு அப்படி செத்து போகும் அந்த மாமனார் மாமியார். சோ அப்போ தன் தியாகத்துக்கு மறு உருவம், ஆனா அதுக்கு அங்கீகாரம் கிடைக்காம போயிருது. இன்னொன்னு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த செல்ல பிராணிகள் நினைக்காத விஷயம். இவர்கள் செல்ல பிராணிகள் ஒருபோது விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு குறிப்பா பெண்களுக்கு அந்த செல்ல பிராணிகள் வந்து நிலைப்பதில்லை. உயிரை கொடுத்து வளர்ப்பாங்க, அது எங்கேயா ஓடி போயிடும், இல்ல காணாம போயிடும், தொலைஞ்சு போயிடும், இல்லைன்னா வெகு விரைவில் அது மரணிச்சிடும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்து பெண்களுக்கு உங்களுக்கு ஒரு மிக குறுகிய காலத்துல பெண்மை தொலைந்து ஒரு ஆண் தன்மை உருவாகி நிறைய பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து பிறக்க வச்சிருக்கு. நீங்க வழிபட வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் செவ்வாயின் அதிபதியாம் முருகனை தான். நான் எப்பவும் சொல்றதுதான், உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல போங்க, அதுதான் முதல் முக்கியம். அப்புறம் நீங்க பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களுக்கு தாராளமா போகலாம். செவ்வாய்க்கிழமைகளை போங்க, உங்களுடைய லக்னாதிபதியான செவ்வாயை நல்லா பயன்படுத்தி. வண்டி வாகனம் ஓட்டாத விருச்சிக ராசி விருச்சிக லக்ன பெண்களே இல்லை. வண்டி வாகனம் ஓட்டுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ வண்டி வாகனம் ஓட்ட தெரியாதவங்க தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணீங்க. ஏன்னா நீங்க வந்து நீங்க எல்லா குடும்ப பாரத்தையும் நீங்க சுமக்க போறீங்க. வண்டி வாகனம் ஓட்டணும் கத்துக்க, உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன், செவ்வாய்க்கிழமைகள். நன்றி.